டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெய்லியுமே எந்திரிச்சதும் பார்த்தோன்னா நான் துணியை ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு போயிட்டு துணியை துவைச்சிட்டு வந்துடுவேன். நாங்கள் வந்து துணியை துவைச்சி மோட்டார் போட்டுவிட்டு அலாசி பழகிருச்சு. அதனால இந்த பழக்கம் பார்த்தோன்னா தண்ணி இல்லாத காலத்தில் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்படியே பழகுறதுனால அது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஒரு நாள் தண்ணி வரலன்னு பைப்பில் பிடிச்சி அலாசுறதுக்கு கூட ரொம்ப முடையாக தான் இருக்குது. பவர் கட் ஆச்சுன்னா கூட ஒரு நாள் ஃபுல்லும் வெயிட் பண்ணி தான் மோட்டார் போட்டு அலாசுறது. அந்த மாதிரி பழகிருச்சு. ஆன்லைனில் மஸ்கிட்டோ லேம்ப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருந்துச்சு. எப்படி பார்த்தாலும் சாயந்தரம் ஆச்சுன்னா போது எங்கே இருந்தால் கொசு வருன்னே தெரியல, வீட்டுக்குள்ளே வந்துடுது. நைட்டு எந்திரிக்கிறப்பவெல்லாம் பேட் எடுத்து வச்சு எங்கே கொசு இருக்குதுன்னு தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதனால் இந்த லேம்ப் வந்துட்டு நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அதனால் அதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கொசு பேட்டில் பிடிக்க முடியாதெல்லாம் இதில் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்திருந்தது என்னமோ ரிப்பேர் ஆனதாகவே கொடுத்துட்டாங்க. உள்ளே இருக்கிற ஃபேனே சுற்றலை. சரின்னு சொல்லிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒர்த்தான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.